ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீர்கள்? இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 54 வரங்களை அருளும் மாபெரும் அதிசக்தி வாய்ந்த ஸ்ரீ சத்ரு சம்ஹார ஹோமத்தின் மூல மந்திர திருசதி மாலா மந்திரமும் அதன் ஆழமான அர்த்தமும் முருகப்பெருமானிடம் உடனடியாக பிரார்த்தனை செய்தால் கிடைக்கும் பலனும் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போதான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளா இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். சத்ரு சம்ஹார ஹோமம் என்பது எதிரிகள், தீய சக்திகள் மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் தடைகளை வெல்ல முருகப்பெருமானுக்கு செய்யப்படும் ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடாகும். முக்கிய பலன்கள்: எதிரிகள் தொல்லை மற்றும் மறைமுகமான சதி செயல்களில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும், நீண்டகால கடன் தொல்லைகள் மற்றும் தீராத நோய்கள் அகலும், மனதைரியம், துணிச்சல் மற்றும் நற்பெயர் பெருகும். சத்ரு சம்ஹார பூஜை முறைகள்: வழிபாட்டு நாட்கள்: சரியான நாட்கள் கந்தசஷ்டி, செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை நட்சத்திரம் மற்றும் பௌர்ணமி ஆகிய நாட்கள் இந்த ஹோமத்தை செய்வதற்கு மிகவும் உகந்தவை. அதிதேவதை முருகனின் ஆற்றலை அக்னி குண்டத்தில் வேத மந்திரங்கள் மூலம் செலுத்தி இந்த யாகம் செய்யப்படுகிறது. பூஜை முறை: இந்த ஹோமத்தை உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு பொருந்தும் நாட்களில் வீடுகளிலோ அல்லது கோவில்களிலோ செய்து கொள்ளலாம். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணிய சுவாமிக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை. சத்ரு சம்ஹார யாகம் முதலில் பஞ்சசேஷ்டியில் அகத்தியரால் முருகரின் உத்தரவால் அம்பாளின் அருகாமையில் அகத்திய பெருமானால் நடத்தப்பட்டது. அதில் எத்தனையோ விதமான மந்திரங்கள் கூறப்பட்டாலும் முதன்மை வகித்து எண்ணம் ஈடேற வைத்தது சுப்பிரமணிய மூலமந்திர திருசதி எனப்படுகிற ஸ்லோகம்தான். இந்த மந்திரத்தை ஜபிப்பதால் அல்லது கேட்பதால் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும், எல்லாம் ஜெயமாகும். உங்கள் இல்லங்களில் தினமும் இது ஒலிக்கட்டும். இறையருள் அகத்திய பெருமான் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். மிக பழைய புராதன முருகப்பெருமானுக்கு உரித்தான குமார தந்திரம் என்ற தந்திர நூலில் மூலமந்திர திருசதியில் 116வது நாமாவளியில் அஷ்டலட்ச ஜபப்ரீதாயை ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதாய நம என்று வருகிறது. அடுத்ததாக வரும் 117ஆம் நாமாவளியில் ஓம் அஷ்டவசட்ச ஜபப்பிரகாசிதாய ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதாய நம என்று வருகிறது. அதாவது 8 லட்சம் மூலமந்திர ஜபம், ஹோமம், தர்ப்பணம் போன்ற விதிமுறைகளை முறையாக கடைபிடித்து சத்ரு சம்ஹார ஹோமத்தை உரிய விதிமுறைகளுடன் செய்பவர்களுக்கு முருகப்பெருமான் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதனா அவனுக்கு இருக்கின்ற அனைத்து சத்ரு உபாதைகளையும் நீக்கி வேண்டும் வரன்களை அருள்வார் என்பது இந்த நாமாவளியின் பொருள். அஷ்டாவர்த்தி தர்ப்பணம் என்ற விதிப்படி ஸ்ரீ சத்ரு சம்ஹார ஹோமத்தை செய்பவர்களுக்கு அபரிமிதமான நற்பலன்கள், மங்களங்கள் உண்டாகும் என்பது குமார தந்திரம் என்னும் நூலில் அகத்தியரால் சொல்லப்பட்ட சத்திய வாக்கு. இந்த சத்ரு சம்ஹார வேள்வியில் அதிசிறப்பாக நம் வேதகால ரிஷிகளினால் உருவாக்கப்பட்ட முருகப்பெருமானுக்குரிய மூல மந்திரங்கள், காயத்ரி மந்திரங்கள், மாலா மந்திரங்கள், விசேட மந்திரங்கள், ரகசிய மந்திரங்கள் மூலமாக அக்னியிலே வேத நூல்களில் சொல்லப்பட்டதற்கு இணங்க அனைத்து திரவியங்களும் கொண்டு 8 லட்சம் மூல மந்திர ஜபத்துடன் உலகில் இதுவரை எங்குமே நடைபெறாதவாறு அபூர்வ மந்திர பிரயோக ஒளிகளையே சக்தி மிகுந்த அஸ்திர வடிவங்களாக மாற்றி அக்னியிலே மந்திரங்களை சதுர்வேத சிவகாம சக்கரவர்த்தி சிதம்பரம் கனகசபேஷ தீட்சிதர் தலைமையில் சிதம்பரம் நடராஜர் வழிவந்த தில்லைவாழ் அந்தணர்களான மந்திர வேத ஆகமங்களில் தேர்ச்சி பெற்ற சிதம்பரம் தீட்சிதர்கள் பிரயோகம் செய்ய உள்ளனர். இந்த மகா வேள்வியில் கலந்து கொள்வது கோடியில் ஒருவருக்கே கிடைக்கும் வரப்பிரசாதம். இந்த ஸ்ரீ சத்ரு சம்ஹார ஹோமத்தில் மூல மந்திரங்களை கூறிக்கொண்டே 108 தடவைகள் அல்லது 54 முறை ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் சரவண பவாய ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதாய ஸ்வாஹா என்று ஹோமம் செய்தால் முருகப்பெருமானே அங்கு பிரத்யட்சமாவார் என குமார தந்திரம் கூறுகிறது. இந்த சத்ரு சம்ஹார மூல மந்திர திருசதி மாலா மந்திரத்தின் ஆழமான அர்த்தம்: 54 வரங்களை முருகப்பெருமானிடம் கேட்டு அமையும் யாகம் நடைபெறும் போது இந்த பிரார்த்தனை செய்தால்
முழு பலனும் முருகப்பெருமான் உடனடியாக தருவார். முதல் வரம், எனது சங்கடங்கள் அனைத்தும் விலகிடச் செய்வாய் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா. இரண்டாவது வரம், நவகிரகங்கள் 9 நன்மையே அருளச் செய்வாய் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா. மூன்றாவது வரம், சகலவிதமான தோஷங்களும் என்னை விட்டு போகட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா. நான்காவது வரம், எல்லா விதமான வருத்தங்களும் என்னை விட்டு அகல வேண்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா. ஐந்தாவது வரம், துக்கங்களிலிருந்து நிவாரணம் எனக்கு கிடைக்கட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா. ஆறாவது வரம், என்னுடைய தாபங்கள் தீர்ந்துவிட அருள் செய்வாய் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா. ஏழாவது வரம், பாவங்கள் என்னிடம் நெருங்காமல் போகட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா. எட்டாவது வரம், என்னை வாட்டுகிற நோய்கள் உடலை விட்டு ஓடிவிடட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா. ஒன்பதாவது வரம், எதிரிகள் என்னை விட்டு விலகி போவார்களா ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா. பத்தாவது வரம், உடல் சார்ந்த நோய்கள் தீர்ந்து போகட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா. 11வது வரம், என்னை சுற்றுகிற பீடைகள் மறைந்து விடட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா. 12வது வரம், எனக்கு பயம் என்பதே இல்லாமல் போக வேண்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா. 13வது வரம், எனக்கு சத்ரு உபாதைகள் தொந்தரவுகள் அகலட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா. 14வது வரம், கெட்ட சம்பவங்கள் வராமல் தடுக்கப்பட வேண்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா. 15வது வரம், கெட்ட கனவுகள் வராமலேயே நசிந்து போகட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா. 16வது வரம், தரித்திரம் என்ற சொல்லுக்கு இடமின்றி போக வேண்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா. 17வது வரம், தீய சக்திகள் நெருங்காமல் விலகியே இருக்கட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா. 18வது வரம், என்னை கடும் விஷம் பாதிக்கப்படாமல் இருக்கட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா. 19வது வரம், எல்லா வகையிலும் லாப நிலைகள் வந்து அடையட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா. 20வது வரம், நெருங்குகிற போதே நோய்கள் நசிந்து குலையட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா. 21வது வரம், தீய நினைவுகள் என்னிடம் வராமல் போகட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா. 22வது வரம், சம்பத்துகள் மலை போல வளரட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா. 23வது வரம், மனம் போல விருப்பங்கள் நிறைவேறட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா. 24வது வரம், நான் வசிக்கும் இல்லத்தில் மங்களங்கள் உண்டாகட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா. 25வது வரம், உலகத்திற்கு உரிய நலன்களை கொடுப்பாயாக ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா. 26வது வரம், எனக்குள் அபூர்வ சக்திகள் வந்து சேரட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா. 27வது வரம், என் வாழ்வில் பேரன் பேத்திகள் உருவாக வேண்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா. 28வது வரம், எப்போதும் சுப நிகழ்வுகளையே அருள்வாய் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா. 29வது வரம், கல்வி அறிவு அபரிமிதமாக வளர்ந்து விடட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா. 30வது வரம், எங்கும் எப்போதும் சாந்தி நிலவிட அருள்க ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா. 31வது வரம், நான் சொல்லும் மந்திரங்கள் சித்தியாக வேண்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா. 32வது வரம், எனது சொல்லும் வாக்கும் பலருக்கும் பயனாக அருள்வாய் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா. 33வது வரம், நான் செய்யும் எந்திர பூஜை சித்தியை தரட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா. 34வது வரம், நான் பயின்ற தந்திரம் சாஸ்திரங்கள் வெற்றியை தரட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா. 35வது வரம், முழுமையான வாழ்நாளை எனக்கு தந்தருள்வாய் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா. 36வது வரம், என் நினைவுகளில் நல்லதே வந்து உதிக்கட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா. 37வது வரம், மனதில் தோன்றும் விருப்பங்களை வெற்றியடையச் செய்வாய் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா. 38வது வரம், எனக்கு எப்போதும் மன நிம்மதியை கொடுப்பாயாக ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா. 39வது வரம், எனக்கு விருப்பம் என தோன்றுவதை தந்து விடுக ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா. 40வது வரம்,
திரியும் விலங்குகள் எனக்கு வசமாக வேண்டும். ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா. 41வது வரம். அனைவருக்கும் சுகாதாரத்தை வளரச் செய்வாய் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா. 42வது வரம். மனதில் வைராக்கியத்தை வளரச் செய்திடுக ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா. 43வது வரம். உலகில் எல்லா யோக பாக்கியங்களும் சேர்ந்திட அருள்வாய் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா. 44வது வரம். என் ஆத்மா புனிதத்தன்மை அடைந்து விடட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா. 45வது வரம். என் குருவிடம் நான் அதிகமான பக்தி கொள்ளச் செய்வீராக ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா. 46வது வரம். எனது சுயரூபத்தை பிரகாசமடையச் செய்வீராக ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா. 47வது வரம். கலிகாலத்தின் தோஷம் எங்களை விட்டு அகல வேண்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா. 48வது வரம். தனம் தானியங்கள் வளர்ந்து செழிக்க வேண்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா. 49வது வரம். குடும்பத்தில் சூன்யங்கள் பிறரால் வைக்கப்படாமல் போகட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா. 50வது வரம். மன வருத்தங்கள் கணவன் மனைவியரிடையே வராமல் இருக்கட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா. 51வது வரம். மன கிளேசம் விலகி அன்பு பெருகட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா. 52வது வரம். வேண்டாத பயம் என் மனதை விட்டு நீங்கி விடட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா. 53வது வரம். அனைத்து பூத பிரேத பிசாசு உபத்திரவங்கள் விலகி விடட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா. 54வது வரம். வழக்கு வெற்றி முதல் சகல காரியங்களிலும் வெற்றியே தொடரட்டும் ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுதா. இந்த 54 கோரிக்கைகளையும் சுப்பிரமணிய மாலா மந்திரங்களாக அகத்தியர் பெருமானே தொகுத்து முதலில் திருச்செந்தூரில் இந்த சத்ரு சம்ஹார ஹோமத்தை செய்ததாக குமாரதந்திர நூல் சொல்கிறது. உங்கள் வீடுகளில் பூஜை வழிபாடு செய்யும் போது முருகப்பெருமானிடம் நம் சித்தர்களின் குரல் மெய் அன்பர்கள் இவ்வாறு பிரார்த்தனை செய்யலாம். இந்த சத்ரு சம்ஹார ஹோமம் செய்வதனால் அப்படி என்ன பலன் கிடைக்கும்? முருக வழிபாட்டு முறைகளில் இதுவரை வெளியிடப்படாத ரகசியமாகவே இருந்து வந்த அஷ்டாவர்த்தி விதி ஜபத்துடன் செய்யப்படும் இந்த சத்ரு சம்ஹார ஹோமம் இன்று எல்லோரும் அறியும்படி வெளியிடப்படுவதற்கு காரணம், நாட்டில் எல்லோருக்கும் கடன் தொல்லைகள் அதிகமாகிவிட்டது. இந்த வழிபாட்டை செய்வதால் கடன் தொல்லை தீர்ந்துவிடும். தொழில் வியாபாரம் அமோகமாக நடைபெற இந்த பூஜையை பல தொழிலதிபர்கள் சேர்ந்து செய்வதால் பலன் கிடைக்கும். வியாபார எதிரிகள் போட்டியிடுவோர் கோர்ட்டு வழக்குகளில் சிக்க வைப்போர்களிடமிருந்து விடுதலை, தீர்வு, வெற்றிகள் கிடைக்கும். சர்வ சம்பத்துக்களும் உண்டாகும். அம்பிகையை குறித்து செய்யப்படுகிற சண்டி யாகங்கள் பெரும் பொருட்செலவில் பல திருத்தலங்கள், மடங்கள், பீடங்களில் உற்சவ காலங்களில் செய்யப்படுவதை போன்று கந்த சஷ்டி, தைப்பூசம், பங்குனி உத்திரம், திருக்கார்த்திகை போன்ற இக்காலகட்டத்தில் அஷ்டாவர்த்தி தர்ப்பண விதியுடன் இந்த சத்ரு சம்ஹார ஹோமத்தை வேண்டுவோர் செய்து கொள்ளலாம். செய்ய வேண்டிய நைவேத்தியங்கள்: மஞ்சள் நிற பிரசாதங்கள், மஞ்சள் நிற பட்சணங்கள், அவல், பொரி, சோளம், விளாம்பழம், நாவல் பழம், வடை, சுண்டல், வாழைப்பழம், ஆப்பிள், கரும்பு போன்றவற்றால் ஹோமம் செய்து கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், சண்முக கவசம், வேல் விருத்தம், மயில் விருத்தம் போன்ற பாடல்களை பாடி அவரை வழிபடலாம். சண்முக கவசத்தை 3 வேளைகள், அதாவது காலை, மதியம், மாலை உரைப்பவர்கள் நினைத்த காரியம் கைகூடும். 6 நாட்கள் ஓதி வர மகிழ்ச்சி உண்டாகும். சஷ்டி திதி என்று 6 முறை ஓதினால் அஷ்டமா சித்தி கைகூடும். தினமும் 21 முறை இப்பாடலை பாராயணம் செய்வோரின் சன்னதி கல்வியிலும் செல்வத்திலும் மேம்பட்டு திகழும் என்பதும் ஐதீகம். இந்த அபூர்வ மந்திர பிரயோகங்களை உண்மையிலேயே முழுமையாக பிரயோகிக்கக்கூடியவர்கள் உலகிலே ஒரு சிலர் மட்டுமே யான் அறிந்தவரை. அதில் குறிப்பிடத்தக்க மாமனிதர் மயிலாப்பூரில் கற்பகாம்பாள் தேவஸ்தான வேத வாத்தியாரும் காசி இந்து பல்கலைக்கழக சமஸ்கிருத அதிபருமான வேதாகம வித்யாபதி சதுர்வேத சக்கரவர்த்தி டாக்டர் ஸ்ரீனிவாச சாஸ்திரிகள் அவர்கள் இந்த வேள்வியை நெறிப்படுத்துவது சித்தர்களின் குரல் செய்த பாக்கியம். இந்த அபூர்வ
அபூர்வ மந்திர ஒலிகளை கேட்பதே மாபெரும் வரம். அவசியம் நாடு நலம் பெற, உலக நலன்கள் பெற இந்த சத்ரு சம்ஹார ஹோமத்திற்கு பெரிய பங்குண்டு. முருகரை பற்றி சிவபெருமான் பார்வதி தேவியிடம் கூறியதாவது: நம் குமாரனே எல்லா தேவ வடிவும், சமஷ்டி தேவதை எல்லா உலக வடிவும், சமஷ்டி பிரபஞ்சம் எல்லா உயிர்களின் வடிவமும், விராட் ரூபி ஆக விளங்குகிறான். அதனால் அவனே சாட்சாத்கார பிரம்மமாவான். ருத்ர கோடிகள் அளவற்றவையில் இவனே மகா சம்ஹார காரண ருத்திரன். இவனே ஸ்ரீகண்ட ருத்திர கடவுளின் சக்தியான மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவின் 4 மூர்த்தங்களில் இவன் வாசுதேவ மூர்த்தி. எல்லா பிரஜாதிபதிகளுக்குள்ளும் இவன் பிரம்மன். ஒளியுள்ள பொருட்களில் இவன் அக்னி தேவன். திக்பாலகர்களில் இவன் ஈசானன். அக்னியில் சிவாக்னி, அக்ஷரங்களில் பஞ்சாட்சரம், வித்யைகளில் பரவிருத்தியை, யோகங்களில் அஷ்டாங்க யோகம், ஞானங்களில் இவன் சிவஞானம். ஆண்டியாக போன முருகரிடம் சிவபெருமான் அன்புடன் கூறியது: சரவண பவ என்கிற மந்திரத்துக்கு முன் ஓம் சேர்த்து ஜபிப்பவர்கள் தானாகவே நாடி வரும் முக்தியை பெற்றுக் கொள்கின்றனர். ஓம் ஹ்ரீம் சேர்த்து ஜபிப்பவர்கள் அறியாமை நீங்க பெறுவார்கள். ஓம் க்ளீம் சேர்த்து ஜபிப்பவர்கள் மன்மதனை போல விளங்குவார்கள். ஓம் ஐம் சேர்த்து ஜபிப்பவர்கள் கவிதை இயற்றும் புலவர்களாவார்கள். ஓம் ஸ்ரீம் சேர்த்து ஜபிப்பவர்கள் தாபங்கள் தீர்த்து இன்பக்கடலில் திளைப்பார்கள். இந்த ஸ்ரீ சத்ரு சம்ஹார வேலாயுத ஹோமம் சிறப்பு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.